பாகிஸ்தான் கடந்த சில ஆண்டுகளாக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் தவித்து வருகிறது. பொருளாதார நெருக்கடி மற்றும் பணவீக்கத்தால் பெட்ரோலிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்தது. இதனால் சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். சமையல் எரிவாயு உருளைகள் பற்றாக்குறை உள்ளதால் மக்களுக்கு உரிய நேரத்தில் எரிவாயு கிடைக்காமல் பரிதவித்தனர். இந்த நெருக்கடிக்கு மத்தியில் சமையல் எரிவாயு பெறுவதற்கு மக்கள் ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டனர். சரிந்து வரும் பொருளாதாரத்தின் விளைவாக பாகிஸ்தானில் எரிவாயு சிலிண்டர் உற்பத்தி என்பது கடுமையாக பாதிப்பை சந்தித்தது. உருளை இல்லாமல் எரிவாயு பெற வேண்டும் என்பதற்காக வடமேற்கு ஹைபர் பக்தன்குவா மாகாணத்தில் உள்ளூர் வாசிகள் சமையல் எரிவாயு சேமிக்க பெரிய பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி வருகின்றனர். பெரிய அளவிலான பிளாஸ்டிக் பைகளில் 3 அல்லது 4 கிலோ சமையல் எரிவாயு நிரப்ப சுமார் 1 மணி நேரம் ஆகிறது. நிரப்பிய பைகளுடைய முகப்புகளை வால்வு பொருத்தி இறுக்கமாக மூடிக்கொண்டு எடுத்து செல்கின்றனர். இது மிக ஆபத்தான செயல்பாடு என்று பலரும் வருத்தம் தெரிவித்தனர். இவ்வாறு கொண்டு செல்லும் சமையல் எரிவாயு பைகளை மின்சாரத்தில் இயங்கக்கூடிய சிறிய உறிஞ்சு குழாயை பொருத்தி சமையல் செய்ய பயன்படுத்துகின்றனர். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.